இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை மாத சோமவாரம் சங்காபிஷேகத்தின் மகத்துவம் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சிவபக்தர்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். கார்த்திகை மாத சோம விரதம் கடைபிடித்து சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் எண்ணிலடங்கா பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. உமாதேவி சிவபெருமானின் திருமேனியில் இடம்பெற்றது இந்த சோமவார நன்னாளில்தான். தனது துயர் நீங்கி ஈசனின் திருவடியில் விழுந்த சந்திரன் அவரின் திருமுடியில் இடம்பெற்ற திருநாளும் இதுதான். சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் ஆலயங்களில் சிவனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதிலும் கார்த்திகை மாத சோமவாரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பதால் சிவனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும். இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும். அதன்படி கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. 108 அல்லது 1008 சங்குகளில் நீரை நிரப்பி யாக சாலையில் வைத்து வேள்வி செய்து அந்நீரில் சிவனுக்கு திருமுழு காட்டுகின்றனர். எனவே திங்கட்கிழமையில் அருகில் இருக்கும் சிவத்தலங்களில் சிவபெருமானையும் உமையாளையும் வணங்கி சோமவார தினத்தில் இறைவனின் அருளை பெறுவோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். எம்பெருமானுக்கு செய்யும் எல்லா அபிஷேகத்தையும் விட சங்கால் செய்யும் அபிஷேகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சங்க அபிஷேகத்தை கண் குளிர கண்டு இறைவனை வழிபடுவதால் சகல செல்வம் மிக்க பெருவாழ்வு கைகூடும். கார்த்திகை சோமவார தினத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் வில்வ இலைகளால் அச்சரித்து வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். கார்த்திகை மாதத்தில் விடியற் காலையிலும் அந்தி பொழுதிலும் வாசல் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றி வழிபட்டால் துன்பங்கள் அகலும். சோமவாரம் விரதம் இருக்கும்போது செய்ய வேண்டிய சில விதிமுறைகள். சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கும் சிவ தலங்களை தரிசிப்பது நல்லது. சந்திரனின் பெயரோடு விளங்கும் சிவாலயங்களுக்கு செல்வது நல்லது. சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது நல்லது. சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வதும் நல்லது. அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் நல்லது. மற்றும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாழ்வில் தொடர்ந்து வெற்றியடைய அருகில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சோமவாரத்தில் சென்று தரிசிப்பது மிகவும் நன்று. சோமவாரத்தில் விரதம் இருப்பதற்கான அற்புதமான பலன்கள். திருமணம் கைகூடும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள், குழந்தை பாக்கியம் கிட்டும், ஆயுள் விருத்தி அடையும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.